வாழ்க்கை ஒரு முறைதான். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஒரு ஹெல்மெட் விழிப்புணர்வை பற்றின ஒரு வீடியோ தான். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்மெட் போடுறதுல பெரிய இஷ்டம் இல்லை. ஹெல்மெட் போடுறது ஏதோ ஒரு பெரிய கஷ்டமான காரியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வீடியோவை தயவுசெய்து நீங்கள் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வாலிபர்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹெல்மெட் இன்றைக்கி அப்படி ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக நமக்கு தெரியல. ஆனால் இருசக்கர வாகனம் ஓட்டினீங்கன்னா கட்டாயம் ஹெல்மெட் நீங்கள் போட்டு தான் ஓட்டணும். ஹெல்மெட் இல்லாமல் அநேக மரணங்களை நாம் பார்த்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 1,25,000க்கு அதிகமான மரணங்களில் 70,000க்கு அதிகமான மரணங்கள் வந்து இந்த ஹெல்மெட்டோ சீட் பெல்ட்டோ இல்லாதனால உண்டாகிறது. அதிலும் தமிழ்நாடு அநேக விதங்களில் முன்னேறிய மாநிலம்னு சொன்னாலும் இந்த விபத்துகளில் முன்னேறிய மாநிலமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள் அநேகம் கேட்க முடியுது. ஹெல்மெட் அப்படின்றது ஒரு ஒழுக்கம். நீங்கள் ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ ஓட்டும் போது சில ஒழுக்கங்கள், அதில் 2 வீலர் ஓட்டும் போது கட்டாயம் ஹெல்மெட் நீங்கள் போடணும். ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுகிறதுனால நமக்கு எந்தவித லாபமும் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக வண்டி ஓட்டுறோன்னு. இல்லை, இப்போ நம்ம ஜனத்தொகை 150 கோடி ஆயிடுச்சு. அதை தாண்டி இருக்குன்றாங்க. 150க்கு அதிகமான கோடியுள்ள ஜனத்தொகை உள்ள நாட்டில் வாழ்கிறோம். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டிருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு இருக்க இந்த ரோடுகள், இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு தாங்கக்கூடியது கிடையாது. 150 கோடி ஜனங்கள் உள்ள தேசத்திலே நம்ம வாழ்கிறதுனால நாம் நம்மளை பாதுகாத்துக்கிடணும். ஆட்சியாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப நம்ம ஹெல்மெட்டுக்கோ மற்ற காரியங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் பண்ணால் ஓட்டு போடாமல் விட்டுருவாங்கன்னு சொல்லி ரொம்ப லிபரலாக விட்டுருக்குறாங்க. ஆனால் நாம் தான் நம்மளை பாதுகாத்துக்கிடணும். நீங்கள் இந்த ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தலை வந்து இரும்பில் செஞ்சது அல்ல, எலும்பில் செஞ்சது. அப்போது நம்ம தலை வந்து எலும்பில் செஞ்சுருக்குது. இதை நாம் பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்ம ரோடுகளில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறோம், நிறைய பேர் கண்ணாமின்னான்னு வண்டி ஓட்டுறாங்க. நம்ம திட்டிகிட்டு போகிறோம். பாதி பேர் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, பாதி பேர் ஓட்ட தெரியாமல் லைசன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படியோ அது ஒரு பக்கம் ஓடட்டும். ஆனால் நாம் நம்மளை செக்யூர் பண்ணிக்கிடணும். இந்த வீடியோ மூலமாக கொஞ்சம் பேர் தலை தப்பட்டும். நிறைய பேருக்கு தலைமுடி ரொம்ப முக்கியம். மயிரா தலையா அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து தலை தான். ஏன்னா ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டி எடுக்காதீங்க. எப்படி வெளியே போகும்போது ஒரு செருப்போ ஷூவோ போட்டுட்டு நம்ம காலில் முள் குத்தக்கூடாது, கல் குத்தக்கூடாது, இப்படி நம்ம பாதுகாப்பாக வெளியே போகிறோமோ அதே மாதிரி தலைக்கு ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. இந்த ஹெல்மெட் நம்ம போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் எந்த குறையும் வந்துட போகிறதில்ல. இந்த ஹெல்மெட்னால நமக்கு நிறைய பயன் இருக்குது. இப்போ நான் சொல்ல முடியும், விபத்துகள்லேருந்து அநேகம் தப்பிக்க முடியும். இப்போ தலையில் ஒரு அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எதுவும் பேச முடியாது. வேறு எதுனா கூட டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். டாக்டர் ஆப்ரேஷனை ஒரு மாதம் தள்ளி வைக்கலாமா, ஒரு 2 மாதம் தள்ளி வைக்கலாமா, ஒரு 6 மாதம் தள்ளி வைக்கலாமான்னு. இன்றைக்கி நீங்கள் தலையில் அடிபட்டுச்சுன்னா ஒன்றும் பேச முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக மாறிடுது. ஆனால் இந்த ஹெல்மெட் இருந்துச்சுன்னா அநேகரோட தலை தப்பிக்கும். நாங்கள் நிறைய பேருக்கு இந்த ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருக்குறோம், நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அதனால் நிறைய பேர் சில விபத்துகள் நேரத்தில் தப்பிக்கவும் பட்டிருக்கிறாங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த ஹெல்மெட்னால நாங்கள் தப்பிச்சோன்னு சொல்லி, இல்லைன்னா நாங்கள் அடிபட்டு நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருப்போம்னு சொல்லி. ஏன் நமக்கு ஹெல்மெட் போடுறதுல அவ்வளோ தாய்க்கோன்னு தெரில. இப்போ இருக்கிற சூழ்நிலை கடினமான சூழ்நிலை. வாகனம் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமான நாள். இதில் வேணும்னே கண்ட மாதிரி வண்டி ஓட்டுறவங்க அநேகர். சரி, அவன் வேகமாக ஓட்டுறானேன்னு சொல்கிறேன், அவன் நினைக்கிறான் அவன் தெளிவாக இருப்பான். இந்த தெளிவில்லாமல் ஏனோ தானே ஓட்டுறவங்க தான் பாதி பேர் கீழே விழுகிறது. இந்த ஹெல்மெட் போடும்போது அடுத்து உங்களுக்கு சூரிய அந்த பாதிப்புலேருந்து அநேகமாக உங்கள் தலையை தப்பிக்கட்டும். அதுவும் ரொம்ப மோசமான வெயில். இப்போ நமக்கு அடிக்கிற வெயிலில் வந்து அல்ட்ரா வயலட்லாம் அதிகமாக உள்ள வெயில். அதில் நீங்கள் கட்டாயம் ஹெல்மெட் போடும்போது உங்களுக்கு தலையில் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அடுத்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் போடும்போது ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரோட்லேருந்து எழும்பி வருகிற தூசிகள், முன்னாடி போகிற பஸ்ஸோ லாரியோ போகுது, அந்த தூசி அப்படியே எழும்பி வரும். அதில் இந்த தூசியில் என்னெல்லாம் கலந்துருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே தூசியில் இருக்கும். கொஞ்சம் ஹெல்மெட் நீங்கள் போடும்போது அது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன தடை செய்து கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் மாஸ்கோட ஹெல்மெட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த ஹெல்மெட் போடாமல் நம்ம வண்டி ஓட்டுறதுனால நம்ம சாதிக்கிறது எதுவுமே கிடையாது. யாருக்கு நஷ்டம்? ஒரு அடிபடுது, ஒரு பிரச்சனைனா உங்கள் குடும்பத்தார் தான் நஷ்டம். இன்றைக்கி நீங்கள் ஆர்த்தோ கேர் இல்லைன்னா எலும்பு முறிவு ஆஸ்பத்திரிகள், விபத்துகளுக்கு சிகிச்சை கொடுக்குற ஆஸ்பத்திரிகள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது கொஞ்சம் போய் பாருங்கள். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா அநேகர் வாலிபரில் தான் இருப்பாங்க. அதை பார்த்தா அதிகமாக கஷ்டமாக இருக்கும். சரி, வாலிபரில் அப்படி கிடக்கிறாங்கன்னா பக்கத்தில் அவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா பாவம் போல் நிற்பாங்க. அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸோ எவனும் வரமாட்டான். வீலிங் பண்ணலாண்டா, நம்ம ரீல்ஸ் போடலாண்டான்னு சொன்னவெல்லாம் ஒருத்தனும் வரமாட்டான். அப்போ பெற்றோர் பாவம் நான் பார்த்துருக்குறேன். நிறைய இப்போ ஆஸ்பத்திரிகளுக்கு நாங்கள் போகிறனால பார்ப்போம். அவங்க கையில் பணத்தோட நல்ல செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தோடு நிற்பாங்க.
அந்த மகனை எப்படியா காப்பாற்றிடணும்னு சொல்லி. அவன் நிறைய பேர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவன் படுத்து கிடந்து பெற்றோரை மிரட்டுறதையும் பார்த்துருக்குறோம். ஏன்னா இங்கே நம்ம இந்தியாவில் தான் எல்லாம் நடக்கும். பெற்றோரே மிரட்டி பைக்கோ காரோ வாங்கி அதுலேயே சுற்றி அதில் ஏதாவதுன்னா பெற்றோரே திருப்பி அலைய வைக்கிறதும், பெற்றோருக்கே நம்ம துன்பத்தை கொடுக்குறதும் கஷ்டத்தை கொடுக்குறதும். கேட்டால் அமெரிக்கா மாடல் என்ன தெரியுமா, 13 வயசில் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். உனக்கு அமெரிக்கா மாடல் வேணா 13 வயசில் வெளியே போ, நீயே வேலை செஞ்சு படித்து சம்பாதிச்சு நீயே பைக்கை வாங்கு காரை வாங்கு, அப்போ அதுக்குள்ள வேலை உனக்கு தெரியும். இப்போ அப்படி கிடையாது. பெற்றோருடைய நிலைமை தான் அதை விட கஷ்டம். இதை விட தலையிலோ கையிலோ காலில் அடிபட்டு ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டு எத்தனை பேர் தெரியுமா, லட்சக்கணக்கான பேர் முடங்கி கிடக்கிறாங்க வீடுகளில். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த ஒரு முறை வாழ்க்கையை நம்ம இழந்து விட்டோம்னா கஷ்டம். இது நம்முடைய மதியினத்தினால நம்ம இழந்து போவது அதை விட கஷ்டம். வேறு எதுனாலும் பரவாயில்ல. பிறக்கும் போதே ஒரு பிரச்சனையோடு பிறந்துட்டோம், அது பரவாயில்ல, சகிச்சு போய்க்கிடலாம். நாமே இழுத்து வச்ச பிரச்சனைகள். சரி, இந்த ஹெல்மெட் நீங்கள் போட்டு ஓட்டுறதுனால எல்லாருக்கும் பிரயோஜனம், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் பெரிய நன்மை செய்கிறீங்க. அடுத்து இன்னும் நான் சொல்லுவேன், இந்த ஹெல்மெட்டை நிறைய பேர் பைக்கில் சைடில் அப்படி கட்டி அந்த ஸ்ட்ராப்பை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இல்லை சிலர் வந்து இந்த கண்ணாடியில் மாட்டிட்டு போவாங்க, முன்னாடி டேங்கில் ஸ்ட்ராப் போட்டு வச்சுருப்பாங்க. நான் சொல்லுவேன், இவங்க மேலெல்லாம் அட்டெம்ப்ட் டு மர்டர்ன்ற கேஸ் ஃபைல் பண்ணணும், கொலை குற்றம் இவங்கெல்லாம். ஏன்னா ஏன் இப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒருத்தன் பேசாமல் போயிட்டுருப்பான் பைக்கில், இல்லை ஒரு இதில் இந்த ஹெல்மெட் இவங்ககிட்ட தவறி விழுந்துச்சுன்னா அவனோட உயிருக்கு சேதம் வந்துடும். அவன் அங்கேருந்து விழுந்து வழுகி லாரி ஏதாவது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த ஹெல்மெட் வந்து சில நல்ல ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி தூக்கி விட்டுரும், அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கீழே விழுந்தால் அதை விட ஆபத்து. இந்த தலையில் வைக்காமல் ஹெல்மெட்டை போலீஸ்க்கு பயந்து டேங்க்கில் வண்டியில் கட்டி தொங்க விடுறது, அது ஸ்ட்ராப் போடாமல் போகிறவங்க மேலெல்லாம் கட்டாயம் கொலை கேஸ் ஃபைல் பண்ணணும். இது நான் நிச்சயம் சொல்லுவேன். ஏன்னா அது உங்களை மட்டும் பாதிக்கலை, சும்மா அப்பிராணியான ஜனங்கள், அப்பாவியான ஜனங்கள், அவங்களையும் பாதிக்குது. ஏன் நமக்கு அந்த ஹெல்மெட்டை போலீஸ்க்காக போடாதீங்க, உங்களுக்கு ஒரு ஒழுங்கு வச்சுக்கோங்க. நீங்கள் தலை நிமிர்ந்து நடங்க, நீங்கள் போலீஸ்க்கு பயந்து நடக்காதீங்க. நீதியாக நேர்மையாக நம்ம நடக்கும்போது யாருக்கும் பயந்து நடக்க வேண்டாம். இது ஒரு ஒழுங்கு, இதை நீங்கள் கடைபிடிங்க. இந்த நல்ல ஹெல்மெட்டை வாங்க, நல்ல கம்பெனி ஹெல்மெட்டாக வாங்குங்க. இப்போ நிறைய பேர் சொல்லலாம், இந்த ஹெல்மெட்டை நான் கழட்டி மாட்ட வேண்டியிருக்கும்னு. இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் கழட்ட வேண்டியது இல்லை, ஓப்பன் பண்ணிவிட்டு கடைக்கு போகிற வர இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்படி செய்யுங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்க வேண்டாமா? பின்னாடி உட்காந்துருக்கு கட்டாயம் ஹெல்மெட். உங்கள் தலை எலும்பில் செஞ்சுருக்குன்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்க தலையும் எலும்புலாம் செஞ்சுருக்கு, இரும்பில் இல்லை. அப்போது அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு வேணும்ல. குழந்தைகளுக்கு வேணுமா, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு வேணும். நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம எடுத்தோடனே பெரிய காரில் வாங்க முடியல. நம்முடைய தேசத்தின் பொருளாதாரம் சும்மா சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு. 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் பண்ணால் ஒரு 10 வருஷம் ஓடின பழைய காரே வாங்க முடியுது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, இருசக்கர வாகனத்தில் தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் பாதுகாப்பாக, அந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த ஹெல்மெட் விழிப்புணர்வு வீடியோ தயவு செஞ்சு அநேகருக்கு அனுப்பி விடுங்க. கட்டாயம் அது ஒரு ஒழுங்காக நீங்கள் கொண்டு வாங்க. அநேகருடைய மரணத்தை நம்ம தடுத்து நிறுத்த முடியும். மெதுவாக தான் நம்ம போகிறோம்னு சொல்லி ஹெல்மெட்டும் போடுறது இல்லை, சுற்றி எதுவும் கவனிக்கிறது இல்லை, இதில் ஃபோன் பேசிட்டு போகிறது, இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. இன்றைக்கி காவல்துறையும் பெரிய அளவில் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலை. ஏன்னா அவங்க சொல்கிறது அவங்கவுங்க ஜீவனை அவங்க காப்பாற்றிக்கோங்க. இன்றைக்கி ஃபோன் பேசிட்டு போகிறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ட்ரிபிள்ஸ் போகிறதோ இல்லை 4 பேர் பைக்கில் போகிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. ஹெல்மெட்டுன்ற பேச்சே இல்லை. எங்கேயாவது கேமரா இருந்துச்சுன்னா அந்த கேமரா நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஃபைன் போட்டுருவாங்களோன்னு சொல்லி அந்த கேமரா முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஹெல்மெட்டை போட்டு போகிறாங்களே ஒழிய மற்றபடிக்கு இன்றைக்கி அதெல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லை. தயவு செஞ்சு இந்த ஹெல்மெட் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. ஹெல்மெட் போடாமல் வெளியே இறங்காதீங்க. உங்களை காப்பாற்றுங்க, உங்கள் குடும்பத்தாருக்கு பாரத்தை கொடுக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க. வீணான பண விரயங்கள். திருப்பி சொல்கிறேன், தலைக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா பல லட்சங்கள் உங்ககிட்ட வேணும். வேறு எதுனாலும் பரவாயில்ல, நம்ம மாற்று காரியங்கள் எதுவும் செஞ்சுக்கிடலாம். ஆனால் இந்த ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் முயற்சி எடுங்க. ஹெல்மெட் போடாமல் நீங்கள் பக்கத்து தெருவு கூட போகாதீங்க. அதெல்லாம் ஒரு ஒழுங்காக கொண்டு வாங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி.